Wear your masks, take your vaccines, stay home, stay safe. வெல்கம் டு டிஆர்எஸ் வித் ஆஷ். இன்னைக்கு எப்பவும் போல ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார் வந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹேட் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தெம். பார்க்கும்போது டிஸ்டன்ஸ்லேயே வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன் அ லாட் ஆஃப் வேஸ். ஸோ அதை இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுட்டுருவோம் என்ன சிமிலாரிட்டின்னு. வெல்கம் ஆன் த ஷோ ஐஸ்வர்யா ராஜேஷ். எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட் அஸ்வின். எப்படி இருக்கீங்க நீங்க? ஏதோ போயிட்டு இருக்கு, அதான் தெரியுது. இந்த மாதிரி ஷோ பண்ணி தான் ஐம் ட்ரைங் டு கீப் மை செல்ஃப் சேன். So yeah, it's going on. Actually, I wanted to ask, என்ன உங்களோட ஃபேவரட் படம் கேட்கலான்னு இருந்தேன். பட் எனிவே அந்த ஷோல அப்படி போனது கிடையாது. எப்பவுமே நான் அதாவது கேட்கணும்னு நினைப்பேன், அதை நான் கேட்கவே முடியாது. ஏன்னா நீங்க அதை கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஹார்ட்ஷிப்ஸ், அதாவது இது ஒரு ஹார்ட்ஷிப் தான் உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு. பட் ஹார்ட்ஷிப்ஸ்ங்கிறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லைல்ல. லைக் யூ ஃபவுண்ட் வேஸ் இன் யுவர் லைஃப். எவ்வளோ பேருக்கு தெரியும் நீங்க என்ன படம் பண்ணிருக்கீங்க, ஏது பண்ணிருக்கீங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது. You've lost 2 of your brothers to accidents அப்படின்னு தெரியாது. உங்க அம்மாவை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. சோ இந்த ஸ்டோரியில இந்த ஹார்ட்ஷிப்ஸ்ல இருந்து வந்து யூ ஹவ் எஸ்டாப்லிஷ்ட் யுவர் செல்ஃப். அதாவது நான் வழி கண்டுபிடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா ரன் ஆஃப் த மில்ல மேல வந்திருக்கீங்க. நாளைக்கு சினிமாவே இல்லைன்னா கூட உங்களால வேற எதுவும் பண்ண முடியாது. அப்படி கிடையாது. there are so many options இங்க. It's not that cinema. இப்ப நீங்க ஒரு கிரிக்கெட்டர், tomorrow if there's no cricket, then you will definitely உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரியும். மேபி your interest will be on business. each one is different. நம்மளோட என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை பொறுத்து தான் நம்ம இது பண்ண முடியும். பிகாஸ் இது இல்லைன்னா இது பண்ண முடியாதுன்ற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஐ திங்க் எல்லா ஃபீல்ட்லயும் அது இருக்கு. அண்ட் இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரி ஆக்சுவலா நான் டெட் டாக்ல தான் ஷேர் பண்ணியிருந்தேன். Even though I was in the industry for more than 8 to 9 years ஆயிடுச்சு இப்போ நான் இண்டஸ்ட்ரி வந்துட்டு. இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு எம்பத்தி ஒரு சிம்பத்தி இதெல்லாம் அவங்க நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைச்சுப்பாங்க. பட் வென் யூ ஷேர் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஷேர் பண்ணும்போது நிறைய பேரால கனெக்ட் பண்ண முடியுது, அவங்களாலையும் பண்ண முடியும். சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், somewhere here and there, you know. I'm very glad இந்த லாக்டவுன்ல அந்த டெக் டாக் வெளில வந்து I have so many people connect to that talk. and நிறைய பேர் வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, you've been an inspiration அப்படின்னு சொல்லும்போது somewhere I felt okay, ஏதோ நம்மளால அட்லீஸ்ட் ஒரு 1-2 பேருக்காவது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது. See, there's nothing that we cannot really not do. இப்போ for example, I'll tell you one best thing. okay, cricket எனக்கு சுத்தமா வராதுங்க. ஓகே, நான் பேட் பால் போலாம். 6 months ட்ரைனிங் எடுத்து கிரிக்கெட் எல்லாம் படமே பண்ணிருக்கீங்க. அது அப்படிலாம் விட்டுற மாட்டேன். அதுதான் சொல்றேன். சோ அது எப்படி ஒருத்தவங்களுக்கு ஒரு கேம் தெரியாது, ஒரு ஸ்போர்ட்டே தெரியாது. அப்படின்னும் போது அது என்னால பண்ண முடியும்னு நினைச்சதுனாலதான் அன்னைக்கு வந்து ஐயோ கிரிக்கெட்டா எனக்கு என்னங்க ஒண்ணுமே தெரியாது. I've never touched a bat and ball. Of course I've watched a lot of matches, but நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு விட்டுருந்தா கண்டிப்பா அதை என்னால பண்ணிருக்கவே முடியாது. அண்ட் அது வந்து பிராக்டிஸ் இருந்தாலுமே நம்ம நினைக்கணும் from your heart, from your mind வந்து அது நம்ம யோசிக்கணும், இது என்னால முடியும் அப்படின்ட்டு. முடியாதுன்னு நினைச்சா முடியாது, முடியும்னு நினைச்சா அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணியாவது பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன். இல்ல, நீங்க அந்த டெட் டாக் பத்தி சொன்னீங்க, யூ டச்ட் அப்பான் இட். இன்ஃபேக்ட் அந்த டெட் டாக் ஃபுல்லா பார்க்கும்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி இட் வாஸ் லைக் இட் ரியலி ஹிட் மீ. ஓகே, என்ன ஹிட் மீனா, எஸ் இட் இஸ் அ வெரி எமோஷனல் ஸ்டோரி. நீங்க தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஐ ஆப்வியஸ்லி கெட் சிம்பத்தி. சிம்பத்திங்கிறது ஒரு எமோஷன் இல்லையா? ஸோ அதை நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. யூ செட் நான் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணேன், ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணேன். கேட்பரி மாதிரி ஒரு கம்பெனிக்கு போய் சார் இதை சாப்பிடுங்க, நான் நீங்க இதை சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க மேம். அங்கேருந்து நான் வந்து ஒரு சீரியல் கேரக்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். லீடா நடிக்கல அஸ்வின். எனக்கு வந்து சீரியல்ல நடிச்சா டெய்லி எனக்கு காசு சம்பாதிக்கணும். ஏன்னா ஒரு ஆக்டிங் ப்ரொஃபஷனோ சம்திங் ஐ வாண்ட் டு ட்ரை. அப்படி நடிக்கும் போது அங்க போய் அவங்க வந்து நோ வில் ஒன்லி கிவ் யூ 500 to 1000 rupeesனா ஐ ஜஸ்ட் தாட் ஓகே இட்ஸ் நாட் கோயிங் டு. அது எனக்கு என்னமோ தெரியல. சினிமால இருந்து சீரியலுக்கு வந்தா நிறைய காசு வரும்னு சொன்னாங்க. சோ அதனாலதான் அப்படி சினிமால ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். So that's how it started actually. I'm sure you're aware of this famous lines. ஏன்னா ஹோலி ஏஞ்சல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, நான் சொல்ல வேணாம். இது the journey is greater than the destination அப்படின்னுவாங்க எப்பவுமே. I have a firm belief in it. So உங்களுக்கு வந்து இந்த சினிமா இல்ல சீரியல் வாட் எவர் பி இட், இது ஒரு ஜேர்னி தானே, டெஸ்டினேஷன் இல்லையே. ஏன்னா டெஸ்டினேஷன் வாஸ் டு சப்ளை ஃபார் யுவர் ஃபேமிலி, யூ வாண்ட் டு லுக் ஆஃப்டர் யுவர் மதர். அந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் இருக்கும்போது the journey doesn't matter. இப்ப சினிமா இல்ல, ப்ராபபிலி உங்களுக்கு வேற எதுலயே அவனுக்கு பேஷன் இருந்தா அதுலயும் இதே மாதிரி எக்ஸல் ஆயிருப்பீங்களா? வாட் டு யூ திங்க் ஆஃப் யுவர்செல்ஃப்?
Of course, see, இப்போ நீங்க சொன்ன மாதிரி everybody's life is journey, and I learned எல்லா ஸ்டேஜ்லயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தான் நான் வந்தேன். I won't say I was a great actor. I was a zero. நான் என்னோட பழைய படம் எல்லாம் இப்ப கூட என்னோட படம் நான் பார்க்கணும்னா யோசிப்பேன், ஐயோ வேண்டாம், because till now I'm never satisfied or happy with my own performance. என்னடா இது இவ்வளவு கேவலமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். மை இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து எவ்ரிதிங் ஐவ் பீன் லேர்னிங், என்னோட லாஸ்ட் படம் வரைக்குமே எவ்ரிதிங் வாஸ் லேர்னிங். ஸோ அந்த ஜேர்னில the kind of directors I meet, நான் அந்த விதத்துல I'm very blessed. நான் ஆக்சுவலா I forgot to mention my directors in TED Talk. அந்த ஒரு டென்ஷன்ல எனக்கு என்ன பேசுறது கூட தெரியல, பிகாஸ் எனக்கு அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னோட ஜேர்னில. be it பனையாரம் பத்னி அருண்குமாரா இருக்கட்டும், இல்லைன்னா காக்கமுட்டை மணிகண்டனா இருக்கட்டும், மணிரத்னம் சாரா இருக்கட்டும், வெற்றிமாறன் சாரா இருக்கட்டும், all the directors I worked with, everybody supported me till now, and they believed me. That is very very important. Okay, இந்த பொண்ணு பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சின்ன நம்பிக்கை. ஐ திங்க் தட் ஆக்சுவலி brought me இவ்வளவு தூரம் அப்படின்னு நான் சொல்றேன். இது எந்த ஃபீல்ட்ல, மேபி இப்போ நான் ஆக்டரா இல்லைன்னா என்னவா இருக்கலாம், நீங்க என்னவா இருப்பீங்க சொல்லுங்க சும்மா. நான் டெஃபினட்டா ஏதாவது பெரிய ஆளா இருப்பேன், அது மட்டும் எனக்கு தெரியும். இல்ல ஏன்னா நீங்க பேசும்போது எனக்கு இட் கனெக்டட் ரியலி வெல். டெடெக்ஸ்ல பேசும்போது கூட எனக்கு வாட் ரியலி ஸ்ட்ரக் மீ வாஸ், இல்ல நான் எப்போதுமே சினிமா தாங்க எனக்கு கனவு, அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் என் உயிர் மூச்சு அப்படின்லாம் சொல்லல. யூ செட் என்னோட ஃபேமிலி இந்த சிச்சுவேஷன்ல இருந்தது, ஐ வாண்டட் டு கீப் them really well. ஸோ எனக்கு கிளியரா தெரிஞ்சது பிக்சர் ஆஃப் டெஸ்டினேஷன், ஸோ யூ ஜஸ்ட் டிராவல்ட் அ ஜேர்னிங்கிறது எனக்கு புரிஞ்சது. ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் த ஜேர்னி. இந்த ஜேர்னி டெஸ்டினேஷன் நோக்கியா இல்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படிங்கிற ஆளே ஒரு எக்ஸலன்ஸை நோக்கி நான் ஆளா? அப்படி சொல்ல முடியாது அஸ்வின். ஐ டோன்ட் நோ. இன்னைக்கு ஐ ஜஸ்ட் பிலீவ், அவ்வளவுதான். நம்ம நம்பணும், எல்லாமே வந்து நம்ம நடக்காது, நிறைய விஷயம் நடக்காது. யார் மேல பிலீஃப், எது மேல அந்த பிலீஃப்? அதுதான் என் மேல நான் வச்சிருந்தேன், அவ்வளவுதான். என்னால முடியும் நான் நினைச்சேன். மத்தபடி எனக்கு வந்து ஐ நெவர் ஹேட் லைக் அ கிரேட் சப்போர்ட். எனக்கு சினிமால அப்பா வந்து 8 வயசுல இறந்துட்டாரு. அண்ட் யாருமே லைக் சினிமால யாருமே எனக்கு தெரியாது. மேபி எங்க அப்பா இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ இஃப் நான் வந்து சினிமாலயே வந்திருப்பேன்னா எனக்கு தெரியாது. கல்யாணம் எங்கேயாவது குழந்தைகள பெற்று ஃபேமிலி அப்போ யூ won't believe, நான் வந்து 17-18 இயர்ஸ்ல இருக்கும்போது என்னோட ஆம்பிஷன் என்ன தெரியுமா அஸ்வின்? கல்யாணம் பண்ணி குழந்தை எல்லாம் பெத்துக்கிட்டு when I'm 23 I want to get married and have lot of kids அப்படின்றதா என்னோட ஆம்பிஷனாவே இருந்தது. So somebody like me, I'm a very family oriented person, very very committed towards anything I do, very அந்த மாதிரி ஒரு personality. Today நானே என்னோட அப்படி flashback எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என்னடா இது நம்ம என்ன நினைச்சோம் என்னமோ வந்து நிக்குது. but see, that is destiny. இப்ப நீங்க சொன்ன மாதிரி மேபி this was my பட் இது கண்டிப்பா என்னால முடியும் நான் நினைச்சதுனால தான் நடந்தது. இல்ல நான் நினைக்கலன்னா டெஃபினட்டா இது நடந்திருக்காதுன்னு நான் சொல்றேன். So all the people, so many people will say இது என்னால பண்ண முடியல. see, காக்கா மூட்டைன்னு ஒரு படம் பண்ணாங்க. படம் வந்து ஒரு தனி எபிசோடு. டெஃபினட்டா அதை பத்தி கேட்காம நீங்க அதை கவலையப்படாதீங்க. ஏன்னா நீங்க அவசரப்பட்டு அதை சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பாக்குறதுக்கு எதுவும் இருக்காது. ஏன்னா அது தனி எபிசோடு. because there's a connection. அஸ்வின், காக்கா மூட்டை படம் பண்ணும்போது வாக்கிங் ஒரு கத்தில நடக்கிற மாதிரி தான் இருக்கு. வாக்கிங் ஆன் a knife னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா I was 22 years old when I was doing காக்கா மூட்டை. and எனக்கு வந்து money was very clear. He told me it is your choice. okay, 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா நடிக்க போறீங்க and I'm not sure இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஓகே ஹிட் ஆச்சுன்னா ஓகே, ஆனா ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீங்க என்ன கேட்காதீங்க அப்படின்னு ரொம்ப கிளியரா சொன்னாரு. கிளியர் டைரக்டர். ஓகே, ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பண்ணலாம் எப்படியும், let's just do something, no? And I loved the role, I loved the script, and I just thought okay பண்ணலாம் பரவாயில்ல, we'll see what happens and so the movie was a very big hit. இங்க மட்டும் இல்ல, ஆல்மோஸ்ட் அக்ராஸ் ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சது, நேஷனல் அவார்ட் கிடைச்சது. இது எல்லாமே இருக்கும்போது பட் யூ won't believe அஸ்வின், ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years I didn't get any offer. நான் வீட்டுல
after the movie release and after எல்லாமே இல்ல அத நான் கேட்கணும்னு நினைச்சேன் கிட்ட. சாரி டு பிரேக் யுவர் தாட். இதை நான் கேட்கலன்னா அது எனக்கு அதோட டெப்த் கிடைக்காதுன்னு ஃபீல் பண்றேன். அதனால இன்டரப்ட் பண்றேன். சாரி ஃபார் தட். ஸோ இப்போ ஒரு 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 ஆர்டிஸ்டே எடுத்துக்கலாம். ஃபர்கெட் அபவுட் ஹீரோஸ். ஜெனரலி த ஃபீமேல் லீட்ஸ், அதாவது ஆப்ஜெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபீமேல் லீட்ஸ்ங்கிற டாபிக் உள்ள நான் போல, அது வேணா. பட் வாட் ஐ வாண்டட் டு ஆஸ்க் வாஸ், இப்போ ஒரு ஃபீமேல் லீட் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க ரியல் லைஃப்லயே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, they will delay it as much as possible. They will grind through their career. இதுதான் நான் பார்த்திருக்கேன். நீங்க ஆனா to begin your career of a lead role you did as a mom and then started doing your அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏய் நல்ல கேரக்டர் ரோல் ஒன்னு இருக்குடா, இந்த பொண்ணு கூப்பிடு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க கேரக்டர் ரோல் பண்ணணும்னா இப்போ உங்களை கூப்பிடுறாங்க, அப்படி இல்லாட்டி நயன்தாராவை கூப்பிடுறாங்க. 2 பேரும் தான் கூப்பிடுறாங்க. எப்படி இது எனக்கு இது ஒர்க் ஆலனா இட் மைட் ஆக்சுவலி பி டூம்ஸ்டேன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? தோணுச்சு. அஃப்கோர்ஸ் நான் நிறைய யோசிச்சேன். பட் ஐ டோன்ட் நோ, சம்வே இன்ட்யூஷன் ஒன்று இருக்குல்ல, நம்மளுக்கு ஏதோ ஒன்று தோணும் இது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் மெயின் எனக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நான் வந்து பனியாரம் பத்னின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், விஜய் சேதுபதி அவரோட. சோ அவங்க வந்து விஜய் சேதுபதி வந்து அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஐ ஹேட் 2 films. ஓகே, ஒன் வாஸ் காக்கா முட்டை அண்ட் ஒன் வாஸ் அ ஃபீமேல் லீட், ப்ராப்பர் லீட் மாதிரி. ஒரு பாவடை தாவணி கட்டிட்டு அது all that proper lead மாதிரி இருந்தது, which had like nice songs and romancing the hero அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. So I was too confused to choose, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, why should I do a mother role for 2 kids, I should actually play ஒரு ஹீரோக்கு ஹீரோயினா இருக்கணும்ல அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் வந்தது. அப்போ சேது was like he was like see I'm not going to advise you on this, but மணி வந்து ஒரு ரொம்ப சென்சிபிளான ஒரு டைரக்டர். காக்கா முட்டை மணிகண்டன் is a very very sensible director. You get to learn lot of things if you're going to do that film. You want to learn, go for this film. It's up to me. I mean நான் அட்வைஸ் பண்றது இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. ஸோ அவங்க விண்டன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்தேன். சூப்பர்வான ஒரு ஷார்ட் ஃபிலிம். I don't know if you have watched it, but you should definitely watch it. It's a very very nice short film. ஸோ பார்த்த உடனே எனக்கு அண்ட் சேது அவர் மேல ஒரு சின்ன ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ அவர் சொன்னா தப்பா சொல்ல மாட்டாரு அப்படின்ட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் நானும் யோசிச்சு ஓகே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். The thing is, அந்த படம் ஹிட் ஆயிட்டுக்கு அப்புறம் ஐ வாஸ் லைக் நான் வேற லெவல்ல ஓகே அதுக்கு அவ்வளவுதான், எனக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரப்போது, I'm going to be the next superstar அப்படிலாம் நினைச்சா கட் பண்ணா ஒரு 1 இயருக்கு எனக்கு ஆஃபரே வரல. பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் கால்ஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ்ல இருந்து ஹீரோஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து they actually appreciated my work. நான் எங்க போனாலுமே காக்கா, nobody knows my name also, they'll say காக்கா முட்டையில அம்மா நடிச்சீங்கல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அப்போ வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்தது. என்னடா இது 1 வருஷம் வேலை இல்ல. ஓகே நம்ம ஏதாவது ஐடி, நான் படிச்சது பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் எத்ராஜ் காலேஜ்ல படிச்சேன். சரி சர்டிபிகேட்லாம் டஸ்ட் பண்ணி வேலைக்காக போகலாம், ஏன்னா இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஐ ஸ்டில் பிலீவ்ட் ஓகே லெட்ஸ் வெயிட் பார்க்கலாம், லெட்ஸ் பி பேஷண்ட் அப்படின்னு சொல்லும் போதுதான் I got Malayalam film opposite Dulquer Salman. First Jomundu Suvisheshangal. Apro one more Malayalam film with Nivin Pauly. Then I got Hindi film called Daddy opposite Arjun Rampal. I was like, okay, come on. Like one good things are slowly happening. I think cinema illanga endha oru feel la irundhalume I think patience is very very important. And you got to believe yourself, avladha. So adudha ennoda vishayathula enakku nadandhathu, and I'm very glad, even till today I'll say okay, Kaka Mutta was like my film which is like got me everything till today appdi solla. Imagine na the role miss pannirundana I would have really not been here, no. Correct. I mean, you're talking about what's happened. Any meaning at the 3 பார்க்கும்போது it's going to be a standalone hallmark sort of a feature in your career நம்ம வெச்சுக்கலாம். I mean, you will go on to achieve a lot better things, I'm sure, but still அது நீங்க சொல்ற மாதிரி it is one stage அப்படின்னு நம்ம சொல்லலாம். So என்ன அதுதான். So ஜெனரலா இப்போ வந்து காக்கா முட்டை மாதிரி ஒரு நல்ல ஃபிலிம் பண்ண உடனே தமிழ்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல, மலையாளத்துல போக ஆரம்பிச்சேன் அப்படின்னீங்க. இப்போ மலையாளம் அப்படின்னா அவங்க நல்ல ஆக்டர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு இண்டஸ்ட்ரின்னு நினைக்கலாமா? ஏன்னா அதாவது ஒண்ணுமே இல்ல. இப்ப ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், ஜோசப்னு ஒரு படம். அவர் சும்மா வேஷ்டி கட்டின்னு வராரு, வேஷ்டி கட்டின்னு வந்து கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போறாரு. அந்த சீன்ஸ் எல்லாம் காமன் மலையாள படத்தெல்லாம். ஒரு வேஷ்டி கட்டின்னு ஒருத்தர் வருவாரு, டீ கடை ஒண்ணு இருக்கும்,
அந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், படம் ஸ்லோவா போகும், சரியான பினிஷ் ஒண்ணு கொடுப்பாங்க அந்த படத்துல. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீச்சரா இருக்கு. ஆனா நடிக்க தெரிஞ்சா மலையாளம் தான் ஒரு நெக்ஸ்ட் ரெகக்னிஷன் ஐஸ்வர்யா. எனக்கு அப்படி கண்டிப்பா சொல்லலாம் அஸ்வின். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ஆக்டர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன் திங் விச் ஐ ஸ்டில் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் த ஆன்சர், மலையாளம்ல இருக்கட்டும் இல்ல ஹிந்தி படங்களா இருக்கட்டும், நானும் நிறைய ஹிந்தி படத்துக்கு ஆடிஷன்லாம் போயிருக்கேன். எனக்கு ஹிந்தி வராது சுத்தமா, கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசுவேன், எனக்கு ஹிந்தி வராது. பட் யூ நோ த அமௌண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தே கிவ் ஃபார் தேர் ஸ்பீக்கிங் கேர்ள்ஸ் அப்படின்னும் போது, நம்ம ஊர்ல வந்து தமிழ் பேசுற பொண்ணுங்களுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாது. ஐ திங்க் நவ் திஸ் சினிமா இஸ் சேஞ்சிங் ஃபார் வாட் ஐ எம் சீயிங் ஃபார் இயர்ஸ் நவ். இப்பதான் மாறுது. பட் யூனோ இப்ப கூட தெரியல. ஐ டோன்ட் நோ. ஐம் ஸ்டில் ஐல் பி லைக், ஏன் சொல்ல வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு பேர் சும்மா வைக்கல, அதுக்கு ஜெனுவின் ரீசன் இருக்கு. இன்ஃபேக்ட் இது என்னோட ஐ மீன் எவ்ரி வாக் ஆஃப் யுவர் லைஃப் ஆர் வந்த கரெக்ட் தான், வெளியில இருந்து வந்தவங்க இல்லையா, உள்ள இருக்கிறவங்க இல்லையா, அதுதான் அதுக்கு பேரு. வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான். வெளில இருந்து வந்தா அந்த மாதிரி. I'm not against girls work. I'm not really, நான் சொல்றேன், I'm not against மலையாளம்ல இருந்து வரவங்களையோ இல்லைன்னா கன்னடா ஒரு ஹிந்தி, ஐம் நாட் அகெயின்ஸ்ட். பட் இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கலன்றது ஒரு சின்ன வருத்தம் தான். பட் மலையாளத்துல வந்து அவங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு அண்ட் கேரக்டர்ஸ்க்கு. ஃபீமேல் ரோல்ஸே அவ்வளவு நல்லா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பிலிம்ஸ்ல. இங்க வந்து நீங்க எண்ணி பார்த்தா எத்தனை படத்துல நீங்க யூ ஜஸ்ட் டெல் மீ ரீசெண்டா ஒரு 5 வருஷத்துல யூ டெல் மீ ஒரு ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர் இந்த படத்துல. ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஐம் டாக்கிங் அபவுட், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ். ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்ல யூ ஜஸ்ட் டெல் மீ, நீங்க படம் நிறைய பாப்பீங்கல்ல, ஒரு 5 yearsல வந்து யூ டெல் மீ அட்லீஸ்ட் 5 films which had strong female characters. நான் என்ன சொல்றேன்னா, we've seen lot of 90s ன்னு வச்சுக்கலாம். வாலி, குஷி, ரோஜா, all the actresses in 90s or 80s, they had so much of importance. Like all the actresses scriptல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் சொல்றீங்க. ஆமா, ஓகே ரைட். எனக்கு actually இன்ஃபேக்ட் வந்து ரோஜாலாம் கூட எடுத்துட்டா கூட ஸ்கிரிப்ட்ல பெரிய ஓகே there is a little bit of importance. எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஃபீமேலோட ஸ்ட்ரெங்த் இன் கேரக்டரே வந்து இப்போ ஆஃப் லேட், பிகாஸ் I feel women are fighting more for empowerment now. So I think ஒரு ஹிந்தில நம்ம எடுத்துக்கலாம், தாப்சி பன்னு is doing a fantastic job, right? of course she's a trend setter. அதே மாதிரி I can see இப்போ நான் அதுதான் next, that is exactly where I was heading. இப்போ வந்து ஒரு objectification of women in movies is a direct relation to லைஃப்ல நடக்கிற இன்சிடென்சஸ்லாம். You look at what happens in real life. அதாவது ரியல் லைஃப்ல வந்து இந்த இடத்துல there was a rape, இந்த இடத்துல there was something, ஒரு child molesting நடந்து, அந்த மாதிரி சொல்றது எல்லாமே வந்து it is a direct objectification of what happens on screen. ஒரு female lead comes, ஹீரோட she will romance in 5 songs, then she will play a couple of roles and off she goes. இதுதான் ஒரு ரோலா இருக்கிற மத்தியில you have actually centered, நீங்க அதை புடிச்சிட்டீங்க. ஓகே இதுதான் you said I haven't cracked the code நீங்க, பட் இதுதான் கோட் அப்படின்னு சொல்லி புடிச்சது எப்படி? No, I'm not telling that I haven't. நான் சொல்றேன் இங்க ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றேன். இல்ல நீங்க கிராக் பண்ணிட்டீங்க அந்த கோட தான் நானும் சொல்றேன். அந்த கிராக் பண்ண கோட எப்படி கிராக் பண்ணீங்கன்னு கேக்குறேன். கனா வந்து ஆக்சுவலா எனக்கு வந்த படம் கிடையாது அஸ்வின், because they were looking for cricket players தான் who can act, but they were very keen that cricket player-ஆ இருக்கணும் அப்படின்ட்டு. So Arun Raja, என்னோட friend மூலமா I got Arun Raja's number and I actually called him. I met Shiva. அதுக்கு முன்னாடி சிவா என்கிட்ட ஒரு நாள் மெசேஜ் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி ஐஸ்வர்யா நீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்களா அப்படின்னு நான் கேட்டாரு. நான் சொன்னேன் இல்ல தெரியாது சிவா, நல்லா பாப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, we are actually planning a movie based on cricket, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்புறம் ஒரு லைன் கேட்டேன், சிவா சொன்னாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. தென் எனக்கு தான் கிரிக்கெட் விளையாட தெரியாது, ரொம்ப பட்ஜெட்ல பண்றோம் நாங்க, ஸோ we really can't train somebody and get you in the project ன்ற மாதிரி இருந்தது. So I was also telling a lot of my friends, யாருக்காவது கிரிக்கெட் தெரிஞ்சா இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் போய் அட்டென்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறாங்க, லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு. Then I called Arun Raja and I told him, Arun Raja நீங்க எனக்கு கதை சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். Then he was like, ஐஸ்வர்யா உங்களுக்கு தான் கிரிக்கெட் விளையாட தெரியாது, எதுக்கு நீங்க கதை கேட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாரு. இல்லைங்க சும்மா கேட்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி I met him and then I heard the script. I said, Arun Raja, இந்த பழைய படத்துல ஒரு 1 year அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டுப்பாங்க தெரியுமா, விஜய் சிம்ரன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு 1 year அக்ரிமெண்ட்.
அந்த மாதிரி நானும் அருண் ராஜா வந்து ஒரு 1 week அக்ரிமெண்ட். அருண் ராஜா காரு, ஜஸ்ட் கிவ் மீ ஒன் சான்ஸ், நோ ப்ளீஸ். எனக்கு கிரிக்கெட் சுத்தமா தெரியாது, நான் கிரிக்கெட் பால்லயே பவுலிங் பிராக்டிஸ் பண்றேன். 1 weekல ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு 10-20% இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. லைக் ஐ கேன் ப்ராமிஸ் யூ ஒரு 2-3 months நான் கண்டிப்பா நான் வந்து கத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரை வந்து actually I put him in a very bad situation. Like he couldn't say no. So I said, okay, fine, let's just try it. I mean, he saw, okay, இந்த பொண்ணு ரொம்ப என்ன விடாது போல அப்படின்ற மாதிரி இது பண்ணாரு. So we started practicing. YMCல தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பால் எனக்கு ஒண்ணுமே வராது. பவுலிங் ஓகே, ஆஃப் ஸ்பின், இமேஜின் how it will be. So I was like, பால் வந்து ஒரு 6 feet 7 feet கூட போல, நான் போட்ட பால் இங்க இருந்து அப்படி போகுது. அவர் என்ன பார்த்தாரு, ஓகே இப்பதான் ஸ்டார்டிங் இல்ல அப்படி சொல்லிட்டு 1 week முடிஞ்சா கூட ஐ யூஸ் டு பிராக்டிஸ் லைக் மேட். எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வெறித்தனம் மட்டும் இருந்தது உள்ளுக்குள்ள. பட் I wasn't getting it because it was not easy for me. So then I told Arun Raja, okay, thank you for the opportunity. I think I cannot make it, and it's very difficult. எனக்கு தெரியும், நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் ஏதோ விளையாட்டுத்தனமா ஏதோ பந்து எடுத்துக்கிட்டு ஏதோ, ஏன்னா because you can't see films like Kana, you can't definitely cheat. ஏன்னா கிரிக்கெட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைல அந்த அக்கா தப்பா பவுலிங் போடுதுல, அந்த அக்கா தப்பா பேட் பிடிக்குது அப்படின்னு everybody knows. Cricket is like universal. So அப்போ நான் சொன்னேன் டைரக்டர் கிட்ட, இல்ல ஒர்க் அவுட் ஆகாது, you just go ahead with அப்படின்னு. he said no I want to cast you அப்படின்னாரு. I was like, என்ன சொல்றீங்கன்னா, இல்ல நீங்க தான் என்னோட படத்தோட ஹீரோயின். because he saw that வெறித்தனம் சொல்லுவாங்க தெரியுமா, வெறித்தனம்ன்ற மாதிரி, அந்த hunger, அந்த he was like looking, he was actually seeing, and he told me no நீங்க கண்டிப்பா நீங்க தான் பண்றீங்க. I'm very sure in 2 months you will learn it because I can see the fire in you அப்படின்னாரு. oh my god அப்படின்னு சொல்லிட்டு, come on Aishu அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்ன நானே ஒரு கிரிக்கெட் பிளேயரா முழுசா சந்திரமுகியா மாறினேன் அப்படின்ற மாதிரி. ஸோ மார்னிங் 2 hours I used to practice. அஸ்வின், நான் வந்து நெட்ஸ் சென்னையில இருக்கிற எல்லா ட்ரோனு நெட்ஸ் எல்லா இடத்துக்கும் போயாச்சு. சிட்டி சென்டர் மேல இருக்கிற நெட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா YMCA எல்லா கிரவுண்டுக்கும் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி மார்னிங் 2 hours ப்ராக்டிஸ் பண்ணுவேன். லைக் மார்னிங் I used to go by 6 o'clock, 6:30. ஸோ மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours, நடுவில் வேற ட்ரைனிங் இருக்கும் எனக்கு, ஜிம் ட்ரைனிங். ஸோ ஐ வாஸ் அ கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆக்சுவலி. நிறைய விஷயம் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பீரியட் ஆஃப் 6-7 months. And I didn't do any other film. I was totally into Kana. And I think Kana is a game changer. It was my Kana kuda sollalam. And it turned out to be a big hit, so I'm very very glad for that. ஆக்சுவலி ஒரு ஐஸ்வர்யா கௌசல்யாவா மாறின கதை அப்படின்னு சொல்லலாம். சந்திரமுகி கங்கா இல்ல. இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, சிவா என்கிட்ட கேட்டாரு இதுக்கு ஆர்டிஸ்ட் இது ஷூட்டிங்க்கு ஆடிஷன்ஸுக்கு 2-3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணி வேற அமிச்சிருந்தேன். பாம்பேல இருந்துலாம் வந்து பாத்துட்டு போனாங்க. பட் ஐ திங்க் அந்த ஒரு தமிழ் ஃபீல் அப்படிங்கிறதுக்காக சிவா ended up doing it. இன்ஃபேக்ட் பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருந்தது வேற சொன்னாரு. ஐ கிளியர்லி இல்ல, லைக் யூ சேயிங் தி ஹாப்பினஸ் இஸ் கிரேட். பட் ஆனா தி ஜர்னி, அதாவது எனக்கு நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேலை பண்ணேன். ஐம் ஷூர் நீங்க MC பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி நான் போய் MC பண்ணுவேன் அப்படின்னு. MC பண்ணா அசத்த போகுது யாரு, சன் டிவில டைரக்டா அங்கேருந்து வந்தது. ஸோ அதுக்கப்புறம் சீரியல்ல ஸ்மால் ரோல்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்தது? ஏதாவது கத்துனீங்களா ஆன் த வே? அதுல இருந்து மூவிஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? இல்ல ஆக்சுவலி MC நான் நிறைய பண்ணிருக்கேன். லைக் ஐ யூஸ்ட் டு ஹோஸ்ட் ஆல் திஸ் குட்டி குட்டி பர்த்டே பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் இந்த லான்ச்சஸ், கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட் அசத்த போகுது யாரு, டிரெக்டர் ராஜ்குமார்னு சொல்லிட்டு, அவர் ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு பெர்மனன்ட் ஹோஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு 1 week உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு he told me நீங்க பண்ணி தர முடியுமா அப்படின்னு. ஸோ வெரி வெரி யங் அப்போ. ஸோ ஐ said ஓகே பண்றேன் அப்படின்னு. ஆக்சுவலி there's a clipping also. அதுல பாஸ்கி சொல்லிருப்பாரு, நீங்க சின்ன திரையில ஒரு பெரிய ரவுண்ட் வருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சின்ன திரையில இல்ல பெரிய திரையில வருவேன். ஸோ அப்போ ஒரு 10 எபிசோட் ஐ திங்க் நான் ஹோஸ்ட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் see everything possible to do, to get money, to earn money. I used to do part-time jobs, MC பண்ணேன். Then I was in Manada Malada reality dance show.
சொல்லிட்டீங்க, கேட்காம இருக்க முடியாது. அதுல கலா மாஸ்டர் சொன்ன ஏதாவது ஒரு ஃபேவரட் லைன் சொல்லுங்களேன். உங்களோட டான்ஸ் அப்ரிஷியேட் பண்ணி நீங்க மாநாடு மயிலாடுதுறை பார்ட்டிசிபேட் பண்ணீங்கல்ல, வின் பண்ணீங்களா? நாட் ராங். Yeah, I did. So you won it. கலா மாஸ்டர் உங்களை பத்தி சொன்ன ஏதாவது ஒரு பாப்புலர் லைன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லைன்? தெரியல, பட் அவங்க ட்ரேட்மார்க்கா ஒண்ணு சொல்லுவாங்க, கிளி 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 கிழிச்சிட்ட ஐஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாநாடு மயிலாடுதுறை ரியாலிட்டி டான்ஸ் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண, அசத்து போகுது யாரு பண்ண, தென் slowly I wanted to get into serial பண்ணி மேபி சீரியல்ல அப்படி நடிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் ட்ரைங் ஃபார் மூவிஸ். படங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய படம் பண்ணிருக்கேன், சின்ன சின்ன படங்கள், சின்ன சின்ன. சொல்லுங்க, ஞாபகம் இருக்கான்னு பாக்குறேன், சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க பாத்துக்க கூட முடியாது. இட்ஸ் ஆல் ட்ரை மீ சொல்லி பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு படங்கள், ஒரு 6-7 படங்கள். பிகாஸ் எனக்கு சினிமா நாலேஜ் இல்ல. பிகாஸ் ஐ டென்ட் ஹாவ் எனிபடி லைக் யாராவது இல்ல. நீங்க ஒரு ஆபீஸ் போகணும்னா கூட, இமேஜின் ஒரு ஆபீஸ்க்கு ஒரு டைரக்டர் மீட் பண்ணும்போது நல்ல எண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு துப்பட்டால பின்னெல்லாம் போட்டுக்கிட்டு நான் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுங்கன்னா, ஆப்வியஸ்லி ஈவன் ஐ டென்ட் நோ ஹவு இட் இஸ், ரைட்? எனக்கு க்ரூம் பண்ண தெரியல, ஹவு டு ட்ரெஸ் அப், ஹவு டு ஆக்சுவலி பிரசன்ட் யுவர் செல்ஃப், எதுவுமே எனக்கு ஜீரோ. சும்மா போய் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் கேட்டேன். தென் ஸ்லோலி அங்கிருந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போய் இன்னொரு ஆஃபீஸ்க்கு, அந்த மாதிரி மீ அண்ட் மை பிரதர் சப்போர்ட்டட் மீ அ லாட். மை தேர்ட் பிரதர், அவர் பயங்கர சப்போர்ட் எனக்கு. So நாங்க ரெண்டு பேரும், he used to look my brother is very smart looking boy, okay? So அவர் போகும்போது, தம்பி நீ நடிக்கிறியாப்பா, நீ நல்லா இருக்கியா? டேய் நான் வந்திருக்கேன் நடிக்கிறதுக்கு, அவனை கேக்குறீங்க, சரி ஓகே யாரோ ஒருத்தர் வரட்டும் அப்படின்ற ஒரு இதுலதான் இருக்கும். சோ நாங்க ரெண்டு பேரும் we used to go ஆபீஸா போவோம். வல்சராக்கம், சாலிகிராமம், போகாத கடையே இல்ல சார், அந்த மாதிரி. ஏறி இறங்காத கடை வாசலே இல்ல, அந்த மாதிரி ஏறி இறங்க கடை வாசலே கிடையாதுன்ற மாதிரி நிறைய ஆபீஸ்க்கு போய் கேக்குறது. some people will give you false hope, நீங்க தான் இந்த படத்துல ஹீரோயின், நீங்க தான் ஆடின்னு நிறைய திங்ஸ். அந்த டிராவல்ல நிறைய தெரியாத டைம்ல சினிமா பத்தி ஒழுங்கா தெரியாம lot of films I've done. அதுக்கப்புறம் தான் அட்டகத்தி happened. Actually I decided to actually quit. இதுல ட்ரை பண்றதை விட்டுட்டு சீரியல்லே பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் எனக்கு அட்டகத்தின்ற படத்துல ஒரு சின்ன ரோல் வந்தது. ஸோ தட் மூவி வாஸ் அ வெரி பிக் ஹிட், அட்டகத்தி. ஈவன் தோ ஐ வாஸ் நாட் த லீட், பட் த ரெகக்னிஷன் இருந்தது, ரோல் ஞாபகம் வச்சிருந்தாங்க. ஸோ ஒன் திங் ஐ ரியலைஸ்ட் வாஸ், ஓகே பெரிய படத்துல சின்ன ரோல் பண்ணாலும் ரீச் இருக்கும், சின்னமா படம் பண்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்றது கத்துக்கிட்டேன். தென் ஐ ஸ்டார்டட் ட்ரைங் லைக் தட், கொஞ்சம் தெரிஞ்ச இதுல அப்படி ஸ்லோலி எல்லாமே ஒரு ஜேர்னி தான். நம்ம பேசின மாதிரி எவ்ரிதிங் I have faced so many things. அந்த ஜேர்னில it was not a smooth journey. It's not like you're driving a car in a highway. It's like driving a car in ஒரு முள்ளுக்காடுல, இல்லனா ஒரு bumped roadsல. There's ups and downs, there are thorns, there's so many things, like everything I have actually, because you meet different people, ரைட்? அது அந்த மாதிரி நடந்திருக்கு. நான் டெக்டாக்லயும் சொல்லியிருந்தேன், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு, எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி சினிமா என்ற ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல. நம்ம அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்னாலதான் அதை ஹைலைட் ஆகுதே தவிர இட்ஸ் தேர் எவ்ரிவேர், ரைட்? ஈவன் இஃப் யூ டேக் இட் இன் கார்பரேட், இஃப் யூ டேக் இட் இன் எனி அதர் ஃபீல்ட், இட்ஸ் தேர். பட் அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோன்றது தான் இருக்கு. ஸோ ஐ ஃபேஸ்ட் எவ்ரிதிங். அது எல்லாமே தாண்டி ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கோம்னா அது எல்லாமே ஓகே. ஐ பிலீவ்ட், ஓகே பரவாயில்ல, ஐ ஷுட் கண்ட்ரோல், ஓகே இது எல்லாமே இப்படிதான். இப்படி ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரே ஒரு லைன் மட்டும் சொல்றேன். இது எல்லா பொண்ணுங்களுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இருக்கணும். இந்த ரன் படத்துல அந்த பாட்டு வரும், வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டேன், அதுல வரும் அந்த லைன். நல்லா I'm very glad, very happy. முன்னாடி அத கரெக்டா சொல்லிடுறேன், ஞாபகம் வந்துச்சு. கையில நெய்ய வச்சுக்கிட்டு வெண்ணெய் கலையறாங்க அப்படின்னு. அதே மாதிரிதான் கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்க்கு தேடுறாங்க, நெய்ய வச்சுக்கிட்டு வெண்ணெய தேடுறாங்க, கையில நெய்ய வச்சுக்கிட்டு வெண்ணெய தேடுறாங்க. ஓகே, அந்த மாதிரி தான். சோ யா,
yeah, it's good. It's in one way it's very good that cinema is changing and a lot of good things are coming up. I like a lot of corporate companies coming in, a lot of young directors coming in, and a lot of importance given for performance or தமிழ் பேசுற பொண்ணுங்க இருக்காங்களா அப்படின்னு கேக்குற ஒரு 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 இதுக்கு நம்ம இப்போ இருக்கோம். சோ அது இது எல்லாமே வந்து நடிக்க தெரிஞ்ச பொண்ணுங்க இருக்காங்களான்னு கேட்டது போய் இப்போ தமிழ் தெரிஞ்ச பொண்ணுங்க வந்திருக்கோம். சோ அதுவும் சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா அதுவும் ஒரு we have so many good actresses, Ashwin, like Niveda Prithviraj, Varalakshmi Sharadkumar, Megha Akash, Andrea, Regina Cassandra. See how many people, like I'm just telling you in a flow, but சொல்லும்போதே ஃப்ளோல வந்துச்சு. இது இப்போ மாடர்ன் டே அண்ட் ஏஜ் தான் இல்லையா? முன்னாடிலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு மிடில் ஃபேஸ்ல 90s லேட் 90s தெரியல, எந்த படம் எடுத்தாலும் ஒரு ஃபேமிலி சென்ட்ரிக் மூவி எடுத்தா தேவயானை வந்துருவாங்க. ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. அதாவது வந்து ஒரு 3-4 ஆக்ட்ரஸ் அந்த ஒரு டைம்ல வளம் வந்துட்டே இருப்பாங்க. they will keep doing those films. இப்போ சேஞ்ச் ஆயிடுது. there are so many more faces that you can see. ஒரு ஆக்டிங் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு தெரியுது. No, there were so many people in 80s. You see, like Revati, Radhika Ma, Revati Ma, Suhasini Ma, or Kushbu Ma'am, or there's so many. And the generation, you know, Bhanupriya Ma, be it, Urvashi Ma. I used to be a great fan. You know, Urvashi Ma, like I used to like literally. Apro ninga pathina Simran, Joe. You know, that's அவங்க செட், அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆக்டர்ஸ், லைக் த்ரீ செட். அவங்க ரெண்டு பேரே ஒரு செட் தான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு செட், மீனாராம், ரோஜா, குஷ், அந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்மளுக்கு கவுண்ட் பண்ணோம்னா ஆக்ட்ரஸா யார் இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. ஸோ ஐ ஹோப், ஐ விஷ் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. பிகாஸ் திஸ் லாக்டவுன் ஆக்சுவலி டாட் லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப். So yeah, that's all. Before I let you go, இத சொல்லணும். ஆக்சுவலா நீங்க இந்த கனா படத்துல பால் இப்படி வச்சுட்டு அப்புறம் கேரம் பாலுக்கு கிரிப்பை மாத்துவீங்க, ஓகேயா? சோ அந்த கிரிப்பை மாத்திட்டு பாலை போடும்போது ஃபர்ஸ்ட் ஊர்ல 6 அடிச்சிருவாங்க, ஆஸ்திரேலியா டீம்ல அவுட் ஆயிடுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கிரிப்பை மாத்தி இப்படி கேரம் பால் பிடிச்சோன்னே பால் தொப்புன்னு கீழே வந்துச்சு. பால் போடவே இல்லை. அந்த கிரிப்பை மாத்தும் போதே கிரிப்பு கண்ட்ரோல் இருக்காது. ஏன்னா கிரிக்கெட் பால் இஸ் ஹார்ட். நான் டென்னிஸ் பால் விளையாடி இருக்கேன். கிரிக்கெட் பால் ஹார்டா இருக்கும், உள்ள பிரஸ் ஆகாது. ஸோ சேஞ்ச் பண்ணும்போது பால் கீழே வந்துச்சு. பால் அதை ஃபர்ஸ்ட் போட ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், சரி மாத்த போறோம், அதனாலதான் பால் கீழே விழுதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 6 to 8 months அந்த கிரிப்பை மாத்தும் போது எனக்கு பால் கீழே விழுந்துடும். சோ அதை வந்து நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சிவகார்த்திகேயன் கிட்டயும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி. அதை மாறும்போது இட் டேக் அ லாங் டைம். எனக்கு கிட்டத்தட்ட 3-4 years ஆச்சு ஒரு மேட்ச்ல 22 yards அந்த பாலை போடுறதுக்கு. ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா முதல்ல அஜந்தா மெண்டஸ் ஒருத்தர் போட்டார் ஸ்ரீலங்கால. சோ அதை நீங்க பண்ணும்போது நான் நோட்டீஸ் பண்ணேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் அட்லீஸ்ட் வந்து கீழே விழாம 6 அடிச்சாங்க. அதுவே ஒரு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட். அதை பத்தி யார் சொன்னாங்க உங்களுக்கு? எப்படி கத்துனீங்க? சரி, எனக்கு கிரிக்கெட் நிறைய பார்ப்பேன் அஸ்வின், பட் எனக்கு அந்த நாலேஜ் பத்தி ரொம்ப கம்மி தான். ஸோ ஆனா நீங்க வந்து சிவாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அருண் ராஜதேவர், ஆல் கிரேட் கிரிக்கெட் லவர்ஸ். அவங்க எவ்ரி சண்டே போய் மேட்ச் விளையாடுவாங்க. அவங்களுக்கு வந்து A to Z எல்லாமே தெரியும் கிரிக்கெட்ல. ஸோ அவங்க கதை எழுதும் போதே அந்த கேரம் பால் வச்சிருந்தாங்க. அண்ட் they said like this is going to be like, you know, because everybody, எல்லாருமே வந்து அந்த பொண்ணு எப்போ கேரம் பால் போட்டாலும் everybody will get scared. Oh shit. ஆனா அவளோட ஹோப், அவளோட பிலீஃப், அகெயின் இட்ஸ் ஜஸ்ட் லைக் ரிஃப்ளெக்டிங் மை செல்ஃப் தான். ஷி பிலீவ், ஓகே, ஏன்னா கடைசி பால் அந்த ஒரு பால் வந்து போச்சுன்னா ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு வின் தி மேட்ச் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. பட் அவ பிலீவ் பண்ணா அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கடைசியா அதை ட்ரை பண்ணா. பட் இட் ஒர்க். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் வாட் வி பிலீவ் இல்லையா? ஸோ அவங்க ஸ்கிரிப்ட்லயே வச்சிருந்தாங்க அது கேரம் பால். அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன நெட் மாதிரி இருக்கும், அதுலதான் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணி பிகாஸ் வெரி டிஃபிகல்ட். இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், யூனோ, எவ்ரிதிங். பிகாஸ் நாங்க ஷூட் பண்ணது எப்படின்னா அஸ்வின், வி நெவர் கட் ஷாட் பண்ணிலாம் எதுவுமே எடுக்கல. நிறைய என்னோட க்ளோஸ்அப்ஸ் மட்டும் அப்படி எடுத்தாங்க. ஆனா எல்லாருமே பிளேயர்ஸ், 24 players we had all over Indiaல இருந்து, from Australia. சோ மேட்ச் ஷூட் பண்ற மாதிரி ஒரு 8-9 கேமரா வச்சுட்டு ப்ராப்பரா ஸ்டேடியம்ல செட் பண்ணிட்டு நீங்க எல்லாம் விளையாடுங்க, நாங்க ஷூட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அப்ப போய் சாப்பிட்டு வாங்க, அப்ப போய் நீங்க சாப்பிட்டு வாங்க, மறுபடியும் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ இட் வாஸ் சோ ரியலிஸ்டிக், ஐ திங்க். ஆனா எனக்குன்னு வரும்போது அஃப்கோர்ஸ் தே ஹேட் டு டேக் க்ளோஸ் அப்ஸ், ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட், பிகாஸ் அந்த பில்டப் மாஸ் அது இதுன்னு சொல்லி அதெல்லாமே எடுத்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் மேட்சஸ் எல்லாமே ஆனா ஆத்தென்டிக்கா கேமரா செட் பண்ணி நிஜமா அப்படியே இது பண்ணி தான் எடுத்தாங்க. சோ ஐ திங்க்
லாஸ்ட் சீன்ல வந்து விவசாயிக்கு வந்து அந்த பைசாவை கொடுக்குறது அதெல்லாம் கூட நல்லா டச்சிங்கா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன், சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு தமிழ் பேசுறது ஹிந்தி தெரியாது அப்படிங்கறத வந்து ஒரு நேஷனல் கிரிக்கெட் அகாடமிலயோ இல்ல இந்தியன் டீம்ல ஒரு 20 பர்சனலா ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதனால சொல்றேன், யூ வில் ஃபீல் ஏலியன். அதாவது என்னடா, ஹிந்தி நான் ஹிந்தி ஆக்சுவலி ரொம்ப நாளா எழுதி படிப்பேன். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு NCA கேம்ப் போகும்போது பேச வராது. ஏன்னா நம்ம ஊர்ல பேசி பழக்கமே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல ட்ரெயினை தாண்டி வெளில சென்ட்ரல் ஸ்டேஷன் தாண்டி அப்படி எடுத்தீங்கன்னா ஹிந்தி பேசலன்னா யூஆர் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். அதாவது மீனை தூக்கி வெளில போட்ட மாதிரி தான். ஐம் ஷுர் நீங்க அதை ஷூட் பண்ணும்போது ஃபீல் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் டைம்லாம் எனக்கு அப்படி தோணுச்சு. அதை வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா கன்வெர்ட் பண்ணிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, தமிழ் தெரியாது ஒரு வீக்னஸ், எஸ், பட் 2 பேருக்கு தமிழ் தெரிஞ்சா அதை ஸ்ட்ரென்த்தா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து அந்த ஒரு ஸ்டம்பிங் அடிச்சு காமிச்சிருப்பார் சிவா. எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சீன். ஐ டோன்ட் நோ அது எப்படி, how did you land up about that? It's everything Arun Raja's idea. Full avaroda idea da. The feeling, you know, like when you sit and watch this movie in theater, Satyamla main screen la போடும்போது அந்த பொண்ணு சங்கீதா, விக்கெட் கீப்பர் வந்து சங்கீதா, அவங்க நிஜமாலே ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் விக்கெட் கீப்பர். அவங்க சொல்லுவாங்க, என்ன ஒரு டயலாக் சொல்லுவாங்க, பின்னாடி பக்கம் போடு, முன்னாடி போடாத, பின்னாடி பக்கம் போடு அப்படின்னு சொல்லும் போது, யூனோ த கிளாப்ஸ் அண்ட் அந்த சவுண்ட் தியேட்டர்ல கேட்கும் போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. யூனோ தட் ஒர்க், அந்த சின்ன சின்ன விஷயம், குட்டி குட்டி விஷயம் தான் ஆக்சுவலி ஒர்க் ஆச்சு படத்துல. ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் அருண் ராஜாஸ் ஐடியாங்க. அவரோட கிரியேட்டிவிட்டி, அவரோட டயலாக் பார்க்கும்போது ஒன்னும் எனக்கு ஒன்னும் அது என்ன சொல்றது, ஓகே ஒரு கிரிக்கெட்டை கரெக்டா கான்செப்டா எடுத்து பண்ணிருக்காங்க அப்படிதான் தெரிஞ்சது. எதுவும் பெருசா லீக் ஹோல்ஸ் தெரியவே இல்லை. ஏன்னா அவங்க ரெகுலரா விளையாடுவாங்கிறது எனக்கு தெரியும். பட் இட் இஸ் பீன் சோ என்டர்டெய்னிங். நிறைய நாலேஜ் இருந்தது, டெஃபினட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, அவுட்ஸ்டாண்டிங்கா பேசுனீங்க. நீங்களே ஒரு ஸ்டோரி டெல்லர், எப்ப டைரக்டர் ஆவீங்க ப்ரொடியூசர் ஆவீங்கன்னு பாத்துடலாம் வெயிட் பண்ணி. அதான் அந்த கேள்வியை கேட்கல நான். அப்படி நீங்க இருக்கணும்னு வாழ்த்துறேன். வாழ்த்துறதுக்கு என்ன, இது ஒன்னும் வாழ்த்துற மாதிரி தெரியல, சாபம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, ஆக்சுவலி எனக்கு சிவா சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து ஒரு 1 வீக் ட்ரெயின் பண்றதா இருக்கும் அப்படின்ட்டு. ஐ மீன் ஆன் த ரோட் இருந்தேன் ஆக்சுவலி. சோ அதனால வந்து எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு அந்த டைம்ல. பட் கேட்டிருந்தாரு சிவா, நான் சிவாவோட ரெகுலரா பேசியிருந்தேன். அந்த டைம்ல வந்து அவருக்கு 2-3 பேர் ஆடிஷனுக்குலாம் வேற ஐடியா கொடுத்திருந்தேன். So anyway, before I let you go, கொஞ்சம் லைட் செக்மெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேக்குறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் 3 தமிழ் மூவிஸ் சொல்லுங்க. ஆல் டைம் மின்சார கனவு, ரோஜா, காக்கா முட்டை. ரைட், ஓகே, குட். நான் ஜெனரலா அவங்க மாதிரி சொல்லிக்க மாட்டாங்க, தப்பெருமை அப்படின்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஐ ரியலி லைக் தட் ஃபேக்ட். 3 lead female artists right now. Heroine இருக்கணும் அவசியம் இல்ல. 3 female artists of all time. Yeah, I like Sridevi ma'am, Soundarya ma'am. Too confusing, because you gave me only 3 options. சரி, அப்ப 5 சொல்லுங்க. ஏன்னா 2 பேர் பாவம், they are late now. So yeah, Sridevi, Soundarya, Bhanupriya ma'am, super, Kajol, Simran. Super, right, okay. And 3 favorite heroes? இது எல்லாமே இன்க்ளூட் தானே, இல்ல தமிழ் மட்டுமா? எல்லாமே இன்க்ளூடட். நீங்க யார வேணா சொல்லலாம். Then you give me 5 options. Yeah, you 3 options. லியோனார்டோ டிகாப்ரியோ கூட சொல்லிடலாம். ஹாலிவுட் போய் ஒரு கோலிவுட், ஒரு பாலிவுட், ஒரு ஹாலிவுட் சொல்லிடலாம் வேணா. Vijay sir, see I can say Vijay sir and Ajit sir. Okay, maybe நீங்க அத சொல்லலனா கூட நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிருப்பேன் எடிட்ல. அது சொல்லலனா பெரிய வார் வரும். அதனால the first option would be like Vijay sir and Ajit sir. I like both of them because அவங்க ரெண்டு பேருமே unique in their own ways. And next comes Shah Rukh Khan is like my favorite, all time favorite. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. So that's it. போதும். என்னது இன்னொன்னா Vijay Sethupathi. Right, it had to come in there, right? Amazing. Right. Anyway, Aishwarya, thank you so much. Outstanding இருந்தது பேசுறதுக்கு. நான் நினைச்ச மாதிரி தான் போச்சு. No, I'm not even surprised. கொஞ்சம் நடுவுல I got like little, I don't know, on and off and அதெல்லாம் பரவாயில்ல, சூப்பரா வரும், எனக்கு தெரியும். நல்லா தான். We have to talk about our personal life, no? It's not on the flow la vara எனக்கு. When you ask me about my brothers and all, I don't know, I cannot really talk because it's very very emotional for me. எனக்கு வந்து அது ஃபுல்லா டீடைலா என்னால எப்பவுமே, even when I had to talk in TED Talk, I was actually literally, you know, I show vanda idu na, I was actually thinking if I have to talk this or not.
பட் தென் அவங்க சொன்னாங்க இஃப் யூ டாக் அபவுட் யுவர் லைஃப் ஜேர்னி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, பிகாஸ் தேர் ஆல் பார்ட் ஆஃப் மை லைஃப் ஜேர்னி. ஏதோ ஒரு விதத்துல என்ன மாத்தின விதமா இருக்கட்டும், இல்லைன்னா என்னோட லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீப்புள். அண்ட் டுடே ஐ ஹாவ் அ நெஃப்யூ, my brother's son, who actually looks like my second brother. So we feel very happy looking at him. Okay, it looks like our he's again born அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இது மாதிரி பர்சனல் லைஃப் நிறைய ஷேர் பண்ண முடியாது என்னால, because everything is very very personal and very very emotional for me. But Aishwarya, one thing, I mean, in all due defense or whatever it is, நீங்க உங்க லைஃப் அந்த மாதிரி இருக்கிறத ஷேர் பண்ணீங்கன்னா, there is one girl out there who's lost her brother just now. So it might really அவங்களுக்கு ஒரு ஃபிலிப் கொடுக்கும், இது பூஸ்ட் பண்றதுங்கிறது தான் ஐடியாவே, தவிர வேற எதுவுமே கிடையாது. ஐ நோ உங்களோட பெயின்ஸ் வந்து அந்த TEDx கண்டிப்பா அஸ்வின், losing somebody close to us is not easy, you know. அந்த ஒரு டைம்ல ஐ திங்க் மை மாம் தான் ரொம்ப எஃபெக்ட் ஆனாது, அம்மா தான் ரொம்ப ரொம்ப பாதிச்சாங்க. அண்ட் நாங்கெல்லாம் கூட சின்ன பசங்க, பட் ஐ வாஸ் வெரி வெரி அட்டாச் டு மை பிரதர்ஸ். என்னோட 2 அண்ணாவுமே எனக்கு பயங்கர க்ளோஸ். We were all 4 of us are like very good friends, because என் அம்மா வந்து 3 பேரையும் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க, என்ன மட்டும் சேர்க்கல. எதுக்கு பொண்ணு என் கூடயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ என் அப்பாவோட என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ மை ஃபாதர் அவர் எப்பவுமே வந்து எங்க அம்மா வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட், என்ன நல்லா பாத்துப்பாரா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ என் அண்ணன் 3 பேரும் ஹாஸ்டல்ல சேர்ந்தோடனே நான் அடம் பிடிச்சு அழுது கிழுது, நானும் ஹாஸ்டல்ல தான் படிப்பேன்னு சொல்லி, ஈவன் தோ ஃபினான்ஷியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைன்னா கூட என் அம்மா வந்து பரவாயில்ல ஏதோ பொண்ணு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை போய் ஹாஸ்டல்ல படிக்க வச்சாங்க. ஸோ ஹாஸ்டல்லையும் 4 பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம். ஸோ வென் வி கம் பேக் ஹியர் டு சென்னை வரும்போது ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து ஒரு 4 பசங்க, அப்பா அப்பத்துக்கும் இறந்துட்டாரு. அப்புறம் அம்மா மட்டும்தான் வந்து எங்களை பாத்துக்கிட்டு, ஒரு எந்த சப்போர்ட்டும் இல்ல ஃபேமிலி சைட்ல, டு பி வெரி வெரி ஃப்ராங்க். அம்மா மட்டும் தனியாளா இருந்துதான் எங்களை வளர்த்துருக்காங்க. she didn't get I mean இன்னொரு கல்யாணமோ, because she lost ரொம்ப சின்ன வயசுல. எங்க அப்பா இருக்கும்போது அவருக்கு 36 வயசு. ஸோ எங்க அம்மா வாஸ் ஒன்லி 35, அந்த மாதிரி தான் எங்க அம்மாவுக்கு வயசு. போத் ஆர் லைக் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஏஜ் தான் அம்மாவும் அப்பாவும். ஸோ அவங்க வந்து she dedicated all her life for all 4 of us. So you know, when you have hopes, okay, ஒரு ஹஸ்பண்ட் இல்லாம ஒரு குழந்தைங்கள 4 பேரை வளர்க்கறது ஒரு சொசைட்டில இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது வளர்க்கும் போது ஒருத்தரா இழக்கும் போது அது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. It's no joke. Even till today when I have to talk about my personal life, I feel very very emotional. It's very hard. It's very very hard hitting stuff, you know, when you lose somebody just like that. Because my first brother was suicide, second one was car accident. இது எல்லாமே வந்து எப்படி சொல்றது, நேச்சுரல் டெத்ன்னு சொல்றதா இல்லைன்னா வந்து அவங்க கையால நடந்துதான் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. எவ்ரிதிங் ஹேப்பன். சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு எங்க அம்மா தான் வந்து எங்க 2 பேருக்காக தான் வாழ்ந்தாங்க. சோ அவங்கள பார்த்துதான் நாங்க வளர்ந்தோம். பிகாஸ் ஷி வாஸ் பீயிங் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். எனக்கும் என் அண்ணனுக்கும் வந்து ஒரு அம்மா வந்து தனியா நின்று இந்த மாதிரி வாழ்ந்து எங்களுக்காக இருக்கும்போது, ஸோ வாட் கேன் ஐ டூ ஃபார் மை மாம் or what my brother can do for my mom அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தோம். So we were all scattered and lost and everything was like என்ன லைஃப்ல என்ன இருக்கு, எதுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு கட்டத்துல இருக்கும்போது somewhere I think it's all my brother's blessings. நான் இப்ப கூட நான் நினைப்பேன், everything you know, we are blessed somewhere அப்படின்னா it should be my brothers or my father or my name also. I got it like that only. There were so many Aishwaryas in industry and they got confused. Aishwarya Nair, Aishwarya Menon, Aishwarya Datta, Aishwarya Arjun saroda wife, Arjun saroda ponnoda daughter வந்து ஐஸ்வர்யா. அப்ப அவங்களும் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க. So she's அவங்க இப்ப வந்து ஐஸ்வர்யா அர்ஜுன்னா யாருன்னு தெரியும், ஐஸ்வர்யா ராஜேஷ்னா யாருன்னு தெரியும். சோ நான் என் அப்பா பேர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சோ காக்கா மூட்டையில தான் நான் ஆட் பண்ணேன் எங்க அப்பா பேர். சோ அது கூட ஒரு காமெடி இருந்தது. ஒரு ஜோஷர் சொன்னாரு, ராஜேஷ் அப்படின்னு வச்சீங்கன்னா நீங்க அப்படியே அழிஞ்சிருவீங்க அப்படின்னு. யோ போய் நம்மளோட பாஸ்ட் சீஃப் மினிஸ்டர், லேட் சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா வந்து அவங்களோட டைம்ஸ்ல அம்மாவோட பேரையும் சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு பேர் பின்னாடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கூட கொண்டு வந்தாங்க. இட் இஸ் a very revolutionary concept actually. இன்ஃபேக்ட் வந்து அதை வந்து நிறைய பேர் என்கரேஜே பண்ணலாம் நானே ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு ரீசெண்டா ஒரு புக் படிச்சிருந்தேன். அந்த புக்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஒரு சேஜ் வீட்டுக்கு வந்தபோது கூப்பிட்டாங்களாம், நிறைய பைசா கொடுத்து அவர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு, வீடு புதுசா கட்டியிருக்கேன் கொஞ்சம் பிளஸ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் வீட்டுக்கு வந்து எதுவுமே சொல்லலையாம். அப்புறம் கிளம்பும்போது அவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டோன்னே எழுந்து போகும்போது ஃபர்ஸ்ட் உங்க அப்பா அம்மா, ஃபர்ஸ்ட் உங்க தாத்தா செத்து போனோம், அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மா செத்து போனோம், அப்புறம் நீ செத்து போனோம், அப்புறமா உங்க குழந்தைங்க செத்து போனோம் அப்படின்னு வாழ்த்துனாராம். வந்துச்சான் இவருக்கு. என்னையா காசு கொடுத்து கூப்பிட்டு இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்க யாருக்குமே இன்னும் வாழ்க்கையோட எசன்ஸே புரியல. அதோ வாழ்க்கையோட கர்மா என்னன்னா, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இந்த மாதிரி ஆளுங்க செத்து போறாங்கனாலே உங்க ஃபேமிலி பிளஸ்ட்னு அர்த்தம். முதல்ல கரெக்டான விஷயத்தை தேடி நீங்க போங்க. குழந்தை முதல்ல இறக்குறது, அதுக்கப்புறமா அப்பா அம்மா இறக்குற மாதிரி ஒரு பெரிய கஷ்டமான விஷயம், ஒரு துக்கமான விஷயம் வாழ்க்கையில எதுவுமே கிடையாதுன்னு. ஸோ மை டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ் அண்ட் மை ரிகார்ட்ஸ் டு யுவர் மதர். என்னோட ஐ கேன் டெஃபினெட்லி சென்ஸ் தட் அந்த ஃபீலிங் எனக்கு டோட்டலா புரியுது. ஐ கெட் இட். இட் இஸ் a very hard hitting story and my regards to your mom. All the very best, Aishwarya, for your career. I really look forward to seeing you achieve even greater heights. You've got the ability. தமிழ்நாட்டு பொண்ணு நீங்க greater heights reach பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. And my support is always there. All the very best and thank you for joining me in the show. Thank you. It was my pleasure and it was a great show and I think in the lockdown la நிறைய interviews பண்ணல. So I think it's kind of a nice interaction. Interview இதுல நிறைய பேர் பாசிட்டிவிட்டி கெயின் பண்ணுவாங்க நான் நம்புறேன். Thank you so much, Aishwarya. கண்டிப்பா. Thank you. See ya. Stay safe. Bye.